அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு 4.80 லட்சம் பேர் விண்ணப்பம். 4.80 லட்சம் பேர் இந்த ஆண்டு விண்ணப்பித்துள்ளார்கள். மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்விலும், பிஎட் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற வேண்டும். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் ஆன்லைன் விண்ணப்பம் பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. அந்த வகையில் டெட் தேர்வுக்கு 4,80,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 2012ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 6 முறை டெட் தேர்வு நடத்தப்பட்டு இருக்கிறது. இதில் கடந்த 2014ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்வு எழுத சுமார் 6,50,000 முதல் 7 லட்சம் பேர் வரை விண்ணப்பித்திருந்தார்கள். அதற்கு முந்தைய ஆண்டு 2013இல் 6,65,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். மற்ற ஆண்டுகளில் நடந்த 4 தேர்வுகளிலும் விண்ணப்ப பதிவு 4 லட்சத்தை தாண்டவில்லை. ஆனால் இந்த ஆண்டு இதற்கு முன்பு நடந்த 4 டெட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவை காட்டிலும் அதிக பேர் விண்ணப்பித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து ஏற்கனவே பணியில் இருந்து டெட் தேர்வை எழுதாதவர்களும் அதை எழுதி அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என அறிவித்தது. இதனையடுத்து தற்போது நடைபெற உள்ள இந்த டெட் தேர்வை எழுதுவதற்கு இந்த ஆசிரியர்களுக்கும் போட்டி போட்டு விண்ணப்பித்ததாக இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களுக்கான தேர்வு வருகிற நவம்பர் மாதம் 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை ஒரு முக்கியமான தேர்வாக அனைவருக்கும் உள்ளது. ஏற்கனவே டெட் தேர்வில் வெற்றி பெறாமல் அதற்கு முன்பு ஆசிரியராக பணிபுரிபவர்களும் இந்த தேர்வு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலை உள்ளது. அதேபோல் இப்பொழுது சென்ற ஆண்டு டெட் தேர்வு வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு நடைபெற்றது. அதில் 37,000 பேர் 32,000 பேர் என மிக குறைவான நபர்களே இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்தார்கள். இப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறோம். 3,000 வேக்கண்ட் 5,000 வேக்கண்ட்டுக்கு. இப்போ அதே டெட் தேர்வில் ஒரு 3,000 வேக்கண்ட்டுக்கு 37,000 பேர் தான். ஸோ அப்போ இவ்வளோ பேர் பிஎட் முடித்திருந்தோம், பாஸ் பண்ண விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே ஆசிரியராக இனிமேல் இருக்க முடியும் என்ற ஒரு நிலை வந்துள்ளதால் அடுத்தடுத்த தேர்வு இனி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஆண்டுக்கு 2 முறை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் டெட் தேர்வில் நல்ல கடினமாக உழைத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த தேர்வில் வெற்றி பெற இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். யூனிக் அகாடமி பொறுத்தவரை 2001 முதல் யூஜி பிஜி டிஆர்பிக்கான பயிற்சி நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இப்போ 2001 to 2007 வரைக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பின்னு தேர்வு எழுதி வெற்றி பெற்று ஆசிரியர் ஆனார்கள். அதுக்கடுத்து 2008, 9, 10 இந்த 8, 9, 10, 11 4 ஆண்டு டைரெக்டாக சீனியாரிட்டி படி போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது 11, 12, 12, 13 இதில் டெட் தேர்வு வந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 5 ஆண்டுகளுக்குள் இருப்பவர்கள் தவிர, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆவதற்கு 5 ஆண்டுகளுக்குள் இருப்பவர்களை தவிர மீதி இருப்பவர்கள் அனைவரும் இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று வைத்து கொள்வது நல்லது. ஏனால் நம்ம ப்ரொமோஷன் ஆகினாலும் சரி, இந்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பானது உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருந்தாலும், இப்போது கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றுபவர்கள் நெட் செட் தேர்வு எப்படி எழுதுகிறார்களோ அதுபோல் இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த டெட் அப்படின்றது நடைமுறை நமது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை,
ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டு அது கரெக்டாக கடைபிடித்துட்டு இருக்காங்க. நம்ம இதில் வந்து சரியான முறையில் 2011 கொண்டு வந்திருந்தால், குழப்பமின்றி ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேர்வு சரியாக நடத்தியிருந்தால், ஆண்டுக்கு இருமுறை நடத்தியிருந்தால் அனைவருமே வெற்றி பெற்று இன்று இந்த நிலை வந்திருக்காது. பட் எனிவே இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இந்த டெட் தேர்வில் வெற்றி பெற்று அனைவரும் ஆல்ரெடி ஏற்கனவே டீச்சராக இருக்கவங்க எந்த ஒரு கவலை, மனக்கவலை, மன உளைச்சல் இல்லாமல் பணியாற்றலாம். அதே போன்று அடுத்து டெட் பாஸ் பண்ணாதான் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதி ஆசிரியராக முடியும் என்ற நிலை உள்ளதால் அனைவரும் இந்த முறை நல்லா படித்து பாஸ் பண்ணி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த முறை விண்ணப்பித்துள்ளார்கள். அதற்கு முறையான பயிற்சி மற்றும் மாதிரி தேர்வு, ஆன்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ், நேரடி கிளாஸ் யூனிக் அகாடமி வழங்குகிறது. 1994 முதல் 31 ஆண்டு காலமாக இந்த கல்வித்துறையில் நான் பணியாற்றுகிறேன். அதே போல் 1998 முதல் நான் யூனிக் அகாடமி 27 ஆண்டுகளாக நடத்திட்டுருக்கேன். இப்போ என்கிட்ட படித்தவங்க 18,000 பேர் வந்து கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க. அதில் 6,000 பேர் பக்கம் ஹெச்எம்ஏஹெச்எம்மாக இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் வந்து 2,500 பேருக்கு மேலே என்கிட்ட படித்தவங்க பாஸ் பண்ணி 2011-12 அதில் வந்து ஆசிரியராக பணிபுரிந்துட்டுருக்காங்க. அதே போல் நீங்களும் டெட் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் யூனிக் அகாடமி சேர்ந்து பயன்பெறலாம். அதே போல் இப்போ எஸ்டிக்கு வந்து லாஸ்ட் முறையும் அதுக்கு முன்னாடி முறையும் 15 டிஸ்ட்ரிக்கு நாங்கள் வந்து கவர்மெண்ட்டே எங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருந்தது. அதுக்கான பயிற்சி நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம ஒரு ஆசிரியர் ஆகுவதற்கு ஒரு தொகை கட்டி இந்த பயிற்சி முறையாக எடுத்து நம்ம வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி கூட 50,000 1 லட்சம் செலவு பண்ணி பசங்களை சேர்த்துறோம். நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட்டு கட்டி படித்து நல்ல கோச்சிங் எடுத்து இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் யூனிக் அகாடமியில் தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த டெட் தேர்வை வெற்றி பெறலாம். யூனிக் அகாடமி சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு கைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிந்து கொள்ளலாம். டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்தில் படித்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற கவலையை தூக்கி எறிந்துட்டு முடியும் என்ற ஒரு குறிக்கோளுடன் படியுங்கள். உங்களுக்கான பயிற்சி நமது கல்வி நிறுவனத்தில் இருக்கிறது. சேர்ந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.